என்னண்ணே ஊரை விட்டு வந்து செம்ம ஜாலியாக இருக்கீங்க போல இங்க. யாரு? நானா? நான்லாம் பாவப்பட்ட ஜென்மண்டா. என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு வருஷமா குடும்பத்தை விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு இங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற 10 நாள் லீவை பயன்படுத்திட்டு ஊரை பார்த்து போய் நின்னா அங்க ஏக்கத்தோடு நிற்கும் குடும்பத்தோடையும் சொந்தத்தோடையும் நண்பர்களோடையும் சேர்ந்து பழகிட்டு 10 நாளுக்கு அப்புறம் திரும்ப வேலைக்கு போகலான்னு நினைக்கும் போது சொந்த ஊர்லயே ஏதாவது தொழிலை பார்த்துட்டு செட்டில் ஆகலாமான்னு தோணும்டா. ஊருக்கு கிளம்புறப்ப அம்மா அப்பா பொண்டாட்டி அண்ணன் தம்பி யாராச்சும் ஒருத்தரு நீ போவாதப்பா இங்கே இருந்துருப்பா இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துலான்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கமா இருக்குண்டா. ஆனா அது வெறும் ஏக்கமா மட்டும் தானே இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல வழி அனுப்ப காத்திருக்க தான் குடும்ப கண்ணீரோட கஷ்டத்தோட இருக்குண்டா. அந்த கஷ்டத்துலயும் பொருள்படுத்தாம தன்னுடைய கடமையை மனசுல வச்சுக்கின்னு மனசை கல்லாக்கின்னு வேலைக்கு போயின்னு எப்படா தெளிவு வரும்னு நாட்டை நிட்டுப்பா. இனிமேலாச்சும் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ வேலை செய்தாங்கன்னா அவங்க கிட்ட என்னப்பா நீ ஜாலியா இருக்கியான்னு கேட்காம நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டுப்பாரு. அப்ப தெரியுண்டா அவங்க பாவப்பட்ட ஜென்மமானு. சாரிண்ணே.